ஆண்டவரின் திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 6, அருள்வாக்குகள் 45 தொடக்கம் 52 முடிய. இன்றைய நற்செய்தி, இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அற்புதமாக உணவளித்த உடனே நடைபெறும் நிகழ்வை பற்றி பேசுகிறது. தன்னை பிடித்து அரசராக்கி ரோமை அரசுக்கு எதிராக கிளர்ச்சியின் தலைவராக மாற்ற மக்கள் கூட்டம் நினைப்பதை அறிந்து அந்த கூட்டத்தின் மந்தை மனோபாவமும் மாப் மென்டாலிட்டி திருத்தூதர்களை தொற்றும் என்பதற்காக உடனடியாக திருத்தூதர்களை படகு மூலம் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்துகிறார். பின்பு மக்கள் கூட்டத்தையும் அமைதிப்படுத்தி வழி அனுப்பிவிட்டு ஓய்வெடுக்க செல்லாமல் மலையில் தனிமையான இடத்திற்கு தந்தை இறைவனோடு ஜெபத்தில் ஆழ்ந்திருக்க செல்லுகிறார். அன்றைய நாளில் சந்தித்த மக்கள் கூட்டம், நடைபெற்ற புதுமை, தன் திருத்தூதர்களின் நம்பிக்கை சிறிது சிறிதாக துளிர்விடுவதைக் கண்ட இயேசு தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். அதே வேளையில் அவநம்பிக்கை, நிராகரிப்பு, கோபம், பொறாமையும் தம்மை சுற்றி வளர்கிறது என்பதை உணர்ந்த இயேசு அதையும் தந்தை கடவுளிடம் ஜெபமாக மாற்றுகிறார். தன்னுடைய வலிமையின் ஆதாரம் தந்தை கடவுள் மட்டுமே. அவருடைய விருப்பமே இயேசு பயணிக்க வைத்திருந்த ஒரே வரைபடம். ஒவ்வொரு நாள் முடிவிலும் நாம் சிலுவை அடையாளம் மட்டும் வரைந்துவிட்டு படுக்கச் செல்கிறோமா, அல்லது அன்றைய நாளை அசை போட்டு பார்த்து யாரை சந்தித்தோம், என்ன நடந்தது என்றெல்லாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு உறங்கச் செல்லுகிறோமா? நமக்கு இயேசு மட்டுமே ஆதாரம் என்பதை உணர வேண்டும். காற்றின் சத்தத்தை கேட்டு மலையிலிருந்து ஆற்றில் படகில் செல்லும் திருத்தூதர்கள் அல்லலுறுவதை கவனிக்கிறார். உடனே தன் நண்பர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறார். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க எப்படி சென்றாரோ அதே போல இயேசு உதவி செய்ய செல்லுகிறார். கோலன் குன்றுகளின் இடைவெளி வழியாக பாலை நிலத்திலிருந்து சூடான காற்று வீசியதால் திருத்தூதர்கள் எதிர்பாராத புயலை எதிர்கொண்டனர். தனது திருத்தூதர்களின் ஆபத்தை உணர்ந்து இயேசு புயலடித்துக் கொண்டிருக்கும் கலிலேய கடலில் நடந்து அவர்களின் படகை நோக்கி செல்கிறார். இயேசு படகு அருகே சென்றபோது பயந்த சீடர்களை அமைதிப்படுத்துகிறார். இயேசு படகில் ஏறியவுடனே புயல் அதிசயமாய் அமைதியானதை கண்ட திருத்தூதர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். புனித அகுஸ்தினார் இந்த பகுதியை இவ்வாறு விளக்குகிறார்: இயேசு அலைகளை மிதித்து வந்தார். எனவே தனது வாழ்க்கை பிரச்சனைகளை காலின் அடியில் வைத்து கடந்து செல்லுகிறார். நாமும் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை இயேசுவின் காலடியில் வைத்து கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கிறிஸ்துவோடு நடந்தால் நம்மை மூழ்கடிக்க வரும் அலைகளை நம்மால் வெல்ல முடியும். இயேசுவோடு தினமும் ஜெபத்தில் இணைந்திருந்தால் மணலின் நடுவே திடமான நிலத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இயேசுவோடு நடக்கும்போது பாலை வனத்தில் கூட சோலை வனத்தை உருவாக்க முடியும். இயேசுவோடு நடக்கும்போது நமக்கு பயம் இல்லை, சோதனைகளை சமாளிக்க முடியும். பாவம் நம்மை அணுகாது. வணிகத்திலும் உறவு தளத்திலும் நம்மை ஏமாற்றம் அடைய செய்ய விட மாட்டார். அவரோடு ஜெபத்தில் இருக்கும்போது
எந்த தீமையும் வலிமையானது அல்ல என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார். எனவே ஜெபிப்போம், வாழ்க்கையை இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். ஆமேன்.